ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்ந்த மாமலர் தூவித் துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. நம் எல்லோருக்கும் உடல் உறுப்புக்கள் ஒன்றாகவே அமைந்துள்ளன. ஆனால் அவற்றை பயன்படுத்தும் விதம்தான் வேறு வேறு. இந்த உடலை நாம் உலக சுகபோகங்களுக்கே பயன்படுத்துகிறோம். அதன் பயன் என்ன? காக்கைக்கே இரையாகி கழிவதுதான். இனியும் இப்படி நம் காலத்தை வீணே கழித்துவிடக்கூடாது என எச்சரிக்கிறார் நாவுக்கரச பெருமான். நம் கருவி கரணங்களையெல்லாம் இறை தொண்டிற்கே பயன்படுத்த வேண்டும். அதுதான் பிறவி பயன். நம் பரம்பொருள் நம் உயிரை விட்டு என்றுமே நீங்குவதில்லை என்கின்றனர் ஞானிகள். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. இறைவன் நம் உள்ளத்தில் உள்ளார் என்று உணர்வதுதான் பக்தி நெறியின் அடிப்படை. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பொருளாய் இறைவன் உள்ளார். எலும்பும் தசையும் கொண்ட நம் உடல் என்னும் பொற்கோயிலில் அவர் எப்போதும் உறைந்திருக்கிறார். அவருடைய கருணை எல்லையற்றது. அத்தகைய இறைவனை மனதால் நினைக்க வேண்டும். உயிருக்கு உயிரான இறைவன் நம் உள்ளத்திலே உறைகிறார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் எப்போதும் நாம் திளைத்திருக்க வேண்டும். இந்த உணர்வினை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். சரி, நம் உள்ளத்திலே உறையும் இறைவனை ஏன் நம்மால் உணர முடியவில்லை? இந்த கேள்விக்கு திருவாசகத்தில் மணிவாசகப் பெருமான் நமக்கு பதிலளிக்கிறார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அதாவது ஓர்ந்து ஒன்றி நினையாதவர்களால் இறைவனை உணர முடிவதில்லை. மனம் ஒன்றி நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் உணரலாம் என்கிறார் மணிவாசகர். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளான். இப்படி இறைவனை ஒன்றி நினைத்து வாயால் வாழ்த்த வேண்டும். மனம் ஒன்றாமல் இயந்திரம் போல பாடுவது நலமளிக்காது. இனியும் காலத்தை வீணாக்காமல் தூய மலர்களால் இறைவனை தலையால் வணங்கி நலம் பெற வேண்டும். இதில் ஓர்ந்து உணர்தல், ஒன்றி நினைத்தல் என்றால் என்ன? நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன். இதனை ஒரு சிறு எடுத்துக்காட்டு மூலம் பார்ப்போம். நாம் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். மின்விசிறி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது உண்டாக்கும் ஒலி நம் காதில் விழுவதில்லை. அதாவது மின்விசிறியின் ஒலியை நாம் உணருவதில்லை. செய்கின்ற வேலைகளை நிறுத்திவிட்டு மின்விசிறியை உற்று கவனித்தால் அது உண்டாக்கும் ஒலியை நாம் கேட்கலாம். இதே போலத்தான் உலக நினைவுகளை நீக்கி நம் உள்ளே உறையும் இறைவனை நினைக்க பழக வேண்டும். இதனால் இறைவனை உணரும் திறத்தை நாம் பெறலாம். இறைவன் நம் இதயத்தில் என்றும் உரைக்கிறார் என்பதை நாம் இடைவிடாது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைப்பவர் மனதில் இறைவன் என்றும் குடிகொள்வான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.